பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 32:8, 32ஆம் சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனத்துல நான் வாசிக்கிறோம், தேவன் தாவீதை கொண்டு சொல்கிறார், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆலோசனை கர்த்தராய் காணப்படுகிறார். அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அந்த மனிதனுடைய ஆலோசனைப்படி நம்ம கேட்போமானா நம்முடைய வாழ்க்கையை அழிந்து விடும், நம்முடைய வாழ்வாதாரமே கெட்டு விடும், நம்ம இருக்கிறதான கொஞ்சம் நெஞ்ச சமாதானம் கூட அழிந்து விடும் என்பதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. வேதத்துல இப்படி மனிதருடைய ஆலோசனை கேட்டு கெட்டு போனதான அநேகரை நாம் தியானிக்க முடியும். தாவீதுடைய மகன் அம்னோனும் நண்பருடைய ஆலோசனை கேட்டு கெட்டு போனான். அவன் குற்றவாளியா மாற்றப்பட்டான், கொல்லப்பட்டான். ஆனா சாலமுடைய மகனாகிய ரெகொபெயாமும் மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு ராஜ்யபாரத்தை இழந்தான். நான் வாசிக்கிறோம், அதாவது சாலமன் ராஜா 40 வருடம் ஆளுகை செய்து அவர் தன்னுடைய பிதாக்களோட நித்திரை அடைந்த போது சாலமன் ராஜாவுடைய மகனாகிய ரெகொபெயாமை ஜனங்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார்கள். அபிஷேகம் பண்ணி வைத்து விட்டு சொன்னார்கள், ராஜாவே, உங்க அப்பா எங்களுக்கு பாரமான நுகத்தடி சுமத்தினார், நீர் அந்த நுகத்தடியை லகுவாக்க வேண்டும் என்று. ஒருவேளை சாலமன் தேவாலயம் கட்டினபடினாலே அதிகமான வரி ஜனங்களிடத்துல வாங்கினார்னு சொல்லப்படுகிறது. அதிகமான வரி வாங்கினார், ஆலயம் கட்ட வேண்டும், அது ஏராளமான பொன் வெள்ளி விலையேறப்பட்டதான கற்கள் மரங்கள் தேவைப்பட்டது. அதனால அவர் அதிகமான வரி வாங்கினார், ஜனங்களை கொடுமைப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வரி சுமையை லகுவாக்க வேண்டும் என்று ஜனங்கள் ரெகொபெயாமை பார்த்து கேட்டார்கள். ரெகொபெயாம் சொன்னார், 3 நாள் பொறுத்து வாங்க, 3 நாள் பொறுத்து நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிறேன், நல்ல பதில் சொல்லுகிறேன் என்று. அதே போல ஜனங்கள் போயிட்டு 3 நாள் விட்டு வந்தார்கள். அதுக்குள்ளாடி இந்த ரெகொபெயாம் சாலமோட நாட்கள் இருந்தான அந்த மூப்பர் இடத்துல ஆலோசனை கேட்டார். ஜனங்கள் இப்படி சொல்லுகிறார்களே, நான் என்ன ஆலோசனை சொல்ல வேண்டும்? அப்போது அந்த மூப்பர்கள் சொன்னார்கள், நீர் இப்பதான் ராஜ்யபாரத்தை கையில் எடுத்திருக்கிறீர், இப்பதான் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர், உங்களுடைய ராஜ்யம் தத்தளித்துக் கொண்டிருந்தது இருக்கிறது, எப்ப உடையும் எப்ப முறியும்னு தெரியாது. ஆகையினாலே ஜனங்களுக்கு நல்ல பதிலை சொல்லும் அப்படின்னு சொன்னார்கள். ஆனா அந்த ஆலோசனையில சாலமன் அந்த ரெகொபெயாம் பிரியப்படவில்லை. அவன் தன்னோட வளர்ந்த வாலிபரோட ஆலோசனை கேட்டான். இந்த ஜனங்கள் என்னை பார்த்து இப்படி சொல்லுகிறார்களே, அவளுக்கு என்ன ஆலோசனை சொல்ல நீங்க சொல்லுகிறீர்கள்? அப்ப அந்த வாலிபர் சொன்னார்கள், உம்முடைய சுண்டு விரல் உங்களுடைய அப்பாவுடைய இடுப்பை பார்க்கல பருமனா இருக்குது, நீர் இந்த வரிச்சுமை லகுவாக்குவீரான ஜனங்க சோம்பேறி இருந்து விடுவார்கள். ஆகையினாலே நீ சொல்ல வேண்டியது, என்னோட அப்பா உங்களுக்கு மேல் வைத்த நுகத்தடியை நான் அதிக பாரமாக்குவேன், அவர் உங்களை சவுக்கினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்னால தண்டிப்பேன் என்று சொல்லும் என்று ஒரு துராலோசனை சொன்னார்கள். அந்த ஆலோசனைப்படி இந்த ரெகொபெயாம் 3ஆம் நாள்ல வந்து ஜனங்களுக்கு சொன்னார், எங்க அப்பா உடைய இடுப்பு என்னுடைய சுண்டு விரலை பார்க்கலும் சின்னதா இருக்குது, ஆகையினால் அவர் உங்களை சவுக்குனால தண்டித்தார், நான் உங்களை தேள்னால தண்டிப்பேன், அவர் உங்களை நுகத்தடியை பாரமாக்கினார், நான் அதிக பாரமாக்குவேன் என்று கடுமையான பதிலை சொன்னார். இதை கேட்ட ஜனங்கள், இஸ்ரவேலே, நீ உன் வீட்டுக்கு போயிடு, யாக்கோபைய தாவீதோட நமக்கு சுதந்திரம் இல்லை, பங்கு இல்லை, தாவீதையோட வீட்டை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜனங்கள் கலைந்து போய்விட்டார்கள். ரெகொபெயாமை விட்டு விட்டு போய்விட்டார்கள். ராஜ்யபாரம் கிழிந்து போனது. 12 கோத்திரங்களை ஆளுகை செய்தான சவுல், தாவீது, சாலமோன். ரெகொபெயாமும் 12 கோத்திரத்தின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனா இந்த மனிதர் ஆலோசனை கேட்டு ஜனங்களுக்கு நிதானமான பதில் சொல்லாம கடுமையான பதிலை சொன்னபடினாலே 10 கோத்திரம்
அவனோடு பிரிந்து போனது. நம்ம ஒரு பாசையில சொல்ல வேண்டுமானா 10 மாவட்டங்கள் இந்த ரெகோபியாமை விட்டு பிரிந்து தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது சாலமன் ராஜாவுடைய நாட்கள் இருந்தான ஒரு பிரபு, அவன் பெயர் யெரொபெயாம். அந்த யெரொபெயாமை 10 கோத்திரத்துக்கு அல்லது 10 மாவட்டங்களுக்கு தலைவனாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இந்த ரெகோபியாமுக்கு 2 கோத்திரம் அல்லது ரெண்டு பட்டணம், 2 மாவட்டங்கள் அவனுக்கு கிடைத்தது. இந்த ஆலோசனை, தன்னுடைய நண்பருடைய ஆலோசனை கேட்டு 10 மாவட்டங்களை 10 கோத்திரங்களை இழந்து விட்டான். பாருங்க, மனுஷனுடைய ஆலோசனை வீணானது. மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு நம்ம சில காரியங்களை செய்வோமானா தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனா எந்த சூழலிலும் ஆண்டோடைய ஆலோசனை கேட்போமானா அதுல ஜெயம் காணப்படும். ஆண்டோட ஆலோசனை நம்ம கேட்க வேண்டும். அவர் நம்ம ஆலோசனை கர்த்தர். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அநேக நேரங்கள்ல நம் ஆண்டுடைய ஆலோசனை காத்திருக்கிறது இல்லை. ஜனங்களும் கர்த்தருடைய ஆலோசனை காத்திருக்கவில்லை என்று ஆண்டவர் குறைபட்டுக் கொள்கிறார். இப்ப நாம கர்த்தருடைய சமூகத்துல சில காரியங்களுக்காக ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனை படி செய்வோமானா நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். ஆண்டவர் அநேக ஆலோசனை அநேகரை சொல்லியிருக்காரு. தாவீதுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு, சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு. ஆனா யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னதான ஆலோசனை இந்த நாள்ல நம்ம தியானிப்போமானா, எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அது அடைக்கப்பட்டு காணப்பட்டது. அந்த பட்டணத்தின் அலங்கம் ஏறக்குறைய 12 குதிரைகள் பூட்டி போகக்கூடியதான ஒரு பெரிய ரதம் போகக்கூடியதான ஒரு பெரிய கற்சுவராய் காணப்பட்டது. அந்த பட்டணத்தின் மதில் அவ்வளவு பெரிதாய் காணப்பட்டது. ஒரு பைபாஸ் ரோடு போல பெரிய அகலமான சுவர்கள் கொண்டதான ஒரு பெரிய பட்டணம், ஒரு பெரிய அலங்கமாய் காணப்பட்டது. நம்ம ஒரு காம்பவுண்ட் கட்டுவோமானா அதாவது ரெடிமேடு கற்களை வாங்கி அதை பலகைகளை வாங்கி மதிலாக போடுகிறோம். அல்லாவிட்டா 6 இன்ச்சு 9 இன்ச்சில நம்ம காம்பவுண்ட் கட்டுறோம். ஆனா அன்றைக்கு அந்த எரிகோ பட்டணத்தின் மதில், அந்த காம்பவுண்டு ஏறக்குறைய 12 ரதங்கள், 12 குதிரைகள் போன்றதான் ரதம் போகக்கூடியதான அவ்வளவு அகலமாய் காணப்பட்டது. அந்த அலங்கத்தின் மேல் வீடுகள் இருந்தது. ராகாப்புடைய வீடும் அலங்கத்தின் மேல் இருந்தது. இந்த அலங்கத்தை இடிப்பதற்கு ஆண்டவர் சொன்னதான ஆலோசனை, இந்த பட்டணத்தை நீங்கள் 7 நாள் சுற்றி வர வேண்டும். முதல் நாள் சுற்றி வந்து அமைதியாக போய் அமைதியா சுற்றி வர வேண்டும். 2ஆம் நாள் அமைதியா சுற்றி வர வேண்டும். 3ஆம் நாள் அமைதியை சுற்றி வர வேண்டும். அப்படி 7 நாளும் சுற்றி வர வேண்டும். 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். 7ஆவது முறை சுற்றும் போது ஆசாரிகள் எக்காலங்களை முழக்க வேண்டும். அப்போது ஜனங்கள் கர்த்தரை ஆராதரிக்க வேண்டும். ஆரவாரம் பண்ணும்போது அந்த மதில் இடிந்து விழும் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு ஆலோசனை சொன்னார். அந்த ஆலோசனைப்படி அவர்கள் அலங்கத்தை சுற்றி வந்தார்கள். 7ஆவது முறை சுற்றி வரும்போது ஆசாரிகள் எக்காலங்களை ஊதி ஆண்டவரை மகிழ்ப்படுத்தினார்கள். ஜனங்களும் மகிழ்ப்படுத்தின போது, எக்காலங்களை ஊதின போது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. அப்படியே இடிந்து தரைக்குள்ள புதைந்தது. கொஞ்சம் உள்ள அந்த எரிகோ பட்டணத்து உள்ள விழுந்தது. அதன் வழியாக ஜனங்கள் ஏறி அலங்கத்தை, அந்த எரிகோ பட்டணத்தை பிடித்தார்கள் என்று வேதத்துல படிக்கிறோம். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆலோசனை. ஒரு பெரிய அலங்கம் அதை சுற்றி வந்து துதித்த போது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. அதாவது அலங்கத்தை சாதாரணமாக உடைக்க முடியாது. எந்த மனிதனாலும் அதை உடைப்பது சிரமம். அது வரைக்கும் ஜனங்கள் பார்த்து கூட இருக்க மாட்டார்கள். ஆனா ஆண்டோட ஆலோசனைப்படி துதித்த போது அந்த அலங்கம் இடிந்து உள்ள விழுந்தது. ஜனங்கள் இடிபாடுக்குள்ள சிக்கி கொண்டார்கள். அதுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்து உள்ள போய் அதை அக்கினியை அதை சுட்டெரித்தார்கள். இந்நாள் வரைக்கும் அது ஒரு மண்மேடாய் காணப்படுகிறது. அதை கட்டுகிறவன் தன்னுடைய மகனை சாக கொடுப்பான். வாசல் வைக்கிற அஸ்திபாரம் போடும் போது மூத்த மகனையும் அதில் வாசல் வைக்கும் போது இளைய குமாரனையும் சாக கொடுப்பான் என்று யோசுவா ஒரு சாபம் விட்டார். பாருங்க, ஆண்டோட ஆலோசனை எவ்வளவு ஆச்சரியமானது. இன்றைக்கு நாம் ஆண்டோட ஆலோசனை கேட்க போறது இல்லை. அது ரொம்ப கடினமாய் காணப்படுகிறது. மனசுடைய ஆலோசனைப்படி கேட்டு நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், சில கஷ்டங்களை சகித்து கொண்டிருக்கிறோம். கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நம்முடைய எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டோட ஆலோசனை கேட்போமானா அவர் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய ஆலோசனைப்படி நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. ஆண்டோட ஆலோசனை கேட்காம இருப்போமானா நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களும் பல பிரச்சனைகளும் வரும். ஆகையினாலே ஆண்டோட ஆலோசனை கேட்டு அவருடைய ஆலோசனைப்படி நம்ம செய்வோமானா நாம் மிகுந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் பெருக வேண்டுமானா அல்லது நீங்க மனதோடைய ஆலோசனை கேட்டு தோல்வியோடு காணப்படவில்லைன்னா அதை விட்டு விட்டு ஆண்டோட ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாமலோ மனதோட ஆலோசனை கேட்டு விதமாய் மாறிவிட்டேன், என்னுடைய வாழ்க்கை நன்மை செய்யும் என்று ஜெபிப்பீர்களான்னா உங்களுக்கு நல்ல ஆலோசனை தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டோட சம ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில் உங்களுடைய திரும்பத்தை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, முகஸ்தோனி ஆலோசனையில ஆச்சரியமானவர், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொல்லுகிறீரப்பா. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனா இருக்கிறீரே, நன்றி செலுத்துறோம். உங்களுடைய ஆலோசனை கேட்டு உடைய வழி நடக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. இந்த நாள் அந்த வார்த்தையை கேட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆலோசனை கர்த்தரா இருங்க. ஒருவேளை மனதோட ஆலோசனை கேட்டு வெட்கத்தோடு துக்கத்தோடு நஷ்டத்தோடு காணப்படுவாள்னா உடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்க உங்களுடைய ஆலோசனைப்படி நடத்தி முடிவில் மகிமையில சேர்க்கிற தேவன். உங்களுடைய ஆலோசனைப்படி செய்ய எங்களை முழுமையை அர்ப்பணிக்கிறோம். அப்போடைய கரங்களை அர்ப்பணிக்கிறே சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.